வணக்கம். சாமிக்கண்ணு, தருமபுரி மாவட்டம், பாப்பிரெட்டி வட்டாரம், மோலையார்னூர் இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடித்து வேளாண்மையை இயந்திரமயமாக்கினால் மட்டும்தான் நல்ல லாபத்தை எடுக்க முடியும். செலவு குறைச்சி அதிக லாபத்தை எடுக்க முடியும். அந்த வகையில் நமது தருமபுரி மாவட்டத்தினுடைய வேளாண்மை துறையும் வேளாண்மை பொறியியல் துறையும் விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களையும் மிஷினரிகளையும் உழவு முதல் அறுவடை வரையில் இருக்கக்கூடிய புதிய வகையான எந்திரங்களை அறிமுகப்படுத்தி விவசாயிகள் நல்ல லாபம் எடுக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் நமது வேளாண்மை துறையானது இயந்திர நடவு முறையை அறிமுகப்படுத்தியது. அந்த இயந்திர நடவு முறைக்கு வேளாண்மை பொறியியல் துறையானது இயந்திரங்களை வழங்கி, அதே மாதிரி நடவுக்கு இயந்திரங்கள் வழங்குவது மட்டுமல்லாமல் நாற்றை விடுறதுலேருந்து தொழில்நுட்பத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாற்றை விடுறதுக்கு ஒரு சிறிய இயந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இயந்திரத்தில் நாற்று விடுறதுக்கான தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ விதை நெல் இருந்தாவே போதும். நாம் இதுக்கு முன்னே 20 கிலோ நாற்றை விட்டுருந்தோம். இப்போ 5 கிலோவிலே அந்த ஒரு ஏக்கருக்கு உண்டான விதையை நாற்றை விட்டுற முடியும். அது இல்லாமல் வாலிப்பமாக வருது. 15 நாளில் எடுத்து நடுறோம். அந்த 15 நாள் எடுத்து நடும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு துருக்கொட்டி வருது. விவசாயிங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாற்றங்கால் ஓட்டுறதுக்கு பெருமளவு செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த நாற்று விடுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு செலவும் கிடையாது. ஒரு 500 ரூபாய் இருந்தாலே ஒரு ஏக்கருக்கு உண்டான நாற்றை வெட்டுறலாம். அதில் நம்மளுக்கு 3/4 பாகம் வந்து நம்மளுக்கு செலவு மிச்சமாகுது. அது இல்லாத தரமான நாற்று கிடைக்குது. நாற்று கடத்தல் இல்லாமல் நடவுக்கு இயந்திரம், அந்த நடவு இயந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய்க்குள்ளாரி ஒரு ஏக்கருக்கு நடவு செஞ்சு கொடுத்துருது. அதுவும் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு ஏக்கராவை நடவு பண்ணி கொடுத்துருது. வேலையும் சுலபமாகுது. நடவு வந்து வரிசை நடவு நட்டு கொடுக்குது. வரிசை நடவுக்குனால பல நன்மைகள் இருக்குது. களை எடுக்கிறதுக்கு குறிப்பாக கோணா விடர் கொண்டு இயந்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆள் கோணா விடராக இருந்தாலும் சரி, ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பவர் கோணா விடரில் வந்து நான் 2வது களையை எடுத்துகிட்டு இருக்கிறேன். களை எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வேர்கள் தூர் பிடிச்சி அதிகமாக நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும். அதில் நான் ஏற்கனவே இத்தனை நாள் வேறுமே பார்த்தீங்கன்னா கையில் வச்சு கோணாவிடர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதில் ஆட்கள் சரியாக கிடைக்கிறதில்ல. அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கரா இல்லைன்னா 30 சென்ட் 40 சென்ட் தான் செய்ய முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை சாதாரணமாக நம்மளால் களை எடுத்துட முடியும். அது இல்லாமல் கையில் வச்சு ஓட்டுறதை விட இந்த பவர் கோணாவிடரில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு அந்த 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 6 இன்ச்சில் 2 டபுள் வீடரில் வந்து எடுத்துகிட்டு போகுது. அந்த 6 இன்ச்சில் நம்ம எடுக்கும்போது கோணாவிடரை மேனுவலாக எடுக்கிற கோணாவிடரை விட இதில் ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்குது. பயிர் எதுவும் அடிபடுறது கிடையாது. நல்ல செழிப்பாக வருது. ஆகவே தான் அந்த பவர் கோணாவிடரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் கோணாவிடரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் பெட்ரோல் இருந்தாவே போதும். அதை வந்து தொடர்ந்து நம்ம 2 முறை 3 முறை 4 முறை நம்ம ஓட்டினாலுமே கூட அந்த சீரான இடைவெளியில் ஓட்டினா நல்ல தூர் பிடிச்சி கட்டை எடுத்து நல்லா வருது. ஆகவே இந்த கோணாவிடரை பயன்படுத்தி நம்ம எடுக்கிறோம். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா மருந்தடிக்கிறதுக்கு ட்ரோன் மூலிமா மருந்தடிக்கிறது. அதுவும் அறுவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை இயந்திரம், பில் கட்டுற இயந்திரம், இந்த மாதிரி வந்து விவசாயி வந்து உழவு முதல் விற்பனை வரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இயந்திரமயமாக்கினா மட்டும்தான் ஆக முடியும். ஆகவே என்னுடைய வயலில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கு எளிமையாக இருக்குது. ஆட்கள் பற்றாக்குறையை என்னால் சமாளிக்க முடியுது. நான் வந்து வேறு கூலி ஆட்கள் இல்லாமல் நான் என்னுடைய சொந்த வயலில் சொந்தமாக நானே செஞ்சுக்கிறேன். ஆகவே அனைத்து விவசாயிகள் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த இருக்கிற தொழில்நுட்பங்களை நம்ம விஞ்ஞானிகள் மூலியமாவோ நம்ம வேளாண்மைத்துறை மூலியமாவோ தெரிஞ்சு எல்லா விவசாயிகளும் பயன்படும்படி அன்போடு வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.